ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு பத்திரம் இல்லாமல் அதை வந்து நம்ம விற்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லேண்ட் சம்மந்தமான நிறையா டவுட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ்லையும் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு லேண்ட் சம்மந்தமான எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் வாங்கிட்டு நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் கிடைக்கும். ஸோ இப்போது ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா அந்த லேண்டுக்கு வந்து பட்டா மட்டுமே வந்து ஒரு ப்ரூஃபாக வச்சுட்டு அதை வந்து நம்ம விற்பனை செய்ய முடியுமா அப்படிங்கிறத வந்து கொஸ்டின். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன காரணம் அப்படின்னா, அது வந்து ஒரு பூர்வீக சொத்தாக இருந்திருக்கும். அதுக்கு வந்து பத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப பழைய வருஷ பத்திரமாக இருந்திருக்கும். ஸோ அதை வந்து பெருசாக வந்து இருந்திருக்காது. அதுக்கு வந்து பட்டா மட்டும் வந்து இவங்க நேமில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப அந்த பூர்வீக சொத்து ரொம்ப பழைய சொத்தாக இருந்தது அப்படின்னா அது வந்து எந்த டிரான்சாக்ஷனும் நடந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி சொத்தாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நத்தம் புறம்போக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டா வந்து போட்டு தந்திருப்பாங்க. அதுக்கு நடுவில் அதுக்கப்புறம் அதை யாரையுமே வித்திருக்க மாட்டாங்க. அப்போ வந்து அதுக்கு வந்து நமக்கு பத்திரம் வந்து இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம தாத்தாக்கு கவர்மெண்ட் வந்து இலவச பட்டா வழங்கியிருக்காங்க, அதாவது இலவச நிலங்கள் வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னா அது வந்து அடுத்தது வந்து அவங்க அப்பா அனுபவிச்சிருப்பாரு. அடுத்து இப்போ நம்மகிட்ட வரப்போ நம்ம விற்கிறக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ 10-20 வருஷத்துக்கு அப்புறம் தான் விற்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் அதில் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 2-3 தலைமுறையானங்காட்டி அதை நம்ம விற்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த எந்த டிரான்சாக்ஷனும் இல்லாதனால நம்மகிட்ட அந்த பத்திரம் வந்து இருக்காது. ஸோ வெறும் பட்டா மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே வீடு கட்டினீங்கன்னா வீட்டு வரி ரசீது இதெல்லாம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இதை மட்டுமே வச்சு விற்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக விற்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேசஸில் நம்ம சார் பதிவாளர் அணுகி நம்ம பத்திரத்திலேயே வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த பத்திரம் இல்லாதனால இல்லை வேறு எந்த டிரான்சாக்ஷன் இல்லாதனால இந்த பட்டாவையும் வீட்டு வரி ரசீதையும் ஆவணமாக வைத்து இந்த இடத்தை விற்கிறேன் அப்படிங்கிற உறுதிமொழியை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இதை வந்து சார் பதிவாளர் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடம் வந்து உண்மையாலுமே அவங்களது தானா, ஸோ அவங்க தாத்தா அந்த வழி வழியாக வந்ததானா இல்லை பரம்பரை சொத்து தானா அப்படிங்கிறத தெளிவாக வந்து செக் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் வருவாய்த்துறையில் வந்து குவரி வந்து போட்டு, அதாவது எந்த பேசிக்ஸில் இவங்களுக்கு வந்து அந்த பட்டா வந்து வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத தெளிவாக வந்து கேட்டுக்குவாங்க. ஸோ இப்போ ஒரு வேளை வந்து பட்டா அப்படிங்கிறது நத்தம் புறம்போக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இல்லை மேய்க்கால் புறம்போக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கன்னா அதுக்குண்டான டேட்டாஸ் வந்து வாங்கிக்குவார். இல்லை பூர்வீக சொத்து அப்படின்னா அந்த பட்டாவில் வந்து பூர்வீகமாக இருந்தது எல்லாமே வந்திருக்கும். ஸோ அதை யார் பேரில் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சார் பதிவாளர் வந்து இதை வந்து சைன் வந்து பண்ணுவார். ஸோ இதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவார். எப்போவுமே வந்து ஒரு பாக பிரிவினையோ இல்லை எந்த டேட்டாவாக இருந்தாலும் சரி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்திரத்திலேயே மேலே வந்து வெரிஃபைன்னு போட்டு சார் பதிவாளர் சைன் பண்ணுவார். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நாளைக்கு வந்து வெரிஃபிகேஷன் இல்லாமல் அதை வந்து சைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வந்துட முடியாது. ஸோ அதனால் வந்து வெரிஃபைன் போட்டு சைன் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பட்டா மட்டுமே உள்ள நிலங்களை ஈஸியாக வந்து விற்க முடியும். ஆனால் வந்து இதுக்கு உண்மையாலுமே அது இந்த நம்ம இடமா இருக்கணும். ஸோ அது வந்து நமக்கு ப்ராப்பரான வழியில் வந்து இருக்கணும். அதுக்குண்டான ஏதாவது ஒரு 2 ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்கணும். அதாவது பட்டாவும் அதுக்கப்புறம் வீட்டு வரி ரசீதோ இல்லை வந்து காலி இடமா இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து காலி இட ரசீது, அதுக்கு காலி இட வரி இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நமக்கு வந்து அதெல்லாம் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம இதை வந்து பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் வந்து பட்டா மட்டுமே வச்சு விற்கிறது அப்படிங்கிறத வாங்குறவங்க வந்து யோசிப்பாங்க. ஏன்னா வந்து வெறும் பட்டா மட்டும்தான் இருக்குது, பத்திரம் இல்லை அப்படின்னாவே வந்து வாங்குறவங்க யோசிப்பாங்க. வாங்குறவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா இதை வந்து நம்ம விற்கிறதுக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.